ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே கலர்ஃபுல்லான, டேஸ்டான, ஹெல்த்தியான பீட்ரூட் துவையல். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு செம காம்பினேஷனில் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பீட்ரூட் சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாகும் போது 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நீங்கள் கடலெண்ணெய் அதனால் நல்லெண்ணெய் இது சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடு ஆனதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னிக்கு அடிஷ்னல் டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த வர கொத்தமல்லி தான். ஸோ லைட்டாக பாப் ஆகும் போது ஜீரகம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி வந்து எண்ணெயிலே லைட்டாக பொரிஞ்சிருச்சுன்னா அரைக்கும் போது உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்காது. ஸோ இப்போ லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகமும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். காரத்துக்கு காய்ந்த மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக துவையல்னாலே கண்டிப்பாக ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம புளி சேர்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு அரைநெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ 2 பீட்ரூட் வந்து இந்த மாதிரி பீசஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. அதேமாதிரி பீட்ரூட் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு இல்லை, சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இந்த பீட்ரூட் கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஏன் கருவேப்பிலை சேர்க்குறோன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் போது வந்துட்டு அதை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒதுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அரைக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான கூடுதல் சத்தும் கிடைக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு பீட்ரூட் குக் ஆயிரும். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் வந்து எப்போவுமே ஃபைனலாக தான் சேர்க்கணும். தேங்காய் ரொம்ப குக் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்துட்டு தேங்காய் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிரும். அவ்வளோதாங்க. இனி நம்ம இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த சூட்டில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் நம்ம ஆற விட்டு அரைக்கிறோம். உப்பு காரம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பீட்ரூட் விழுதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே ப்ளெயினாக சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நல்லா வெடித்து வருது. இப்போது கருவேப்பிலையும் நம்ம ஒரு கொத்து சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலில் சேர்த்துடலாம். இந்த சட்னி துவையல் எப்படி வேணால் சொல்லலாம், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.